வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்டுடியோஸ். ஃபிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ஃபெப்சி. இந்த அமைப்புக்கு லீடராக இருக்கவர் தான் டைரக்டர் ஆர்கே செல்வமணி. இந்த ஃபெப்சி அமைப்பில் கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்ட மெம்பர்கள் இருக்காங்க. இந்த அமைப்போட லீடரான ஆர்கே செல்வமணி நேற்று, அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இந்த அமைப்பு ஃபுல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாபெரும் போராட்டத்துக்கு காரணம் என்னன்னு பார்க்குறப்ப தயாரிப்பாளர் சங்கத்தோட தலைவரான விஷால் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபெப்சி அமைப்பில் இருக்க மெம்பருக்கு எல்லாத்துக்குமே ப்ரொடியூசருங்கள் தான் அவங்களோட சம்பளத்தை நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஃபெப்சியோட ரூல் என்ன இருக்குன்னா, அவங்களோட சம்பளத்தை ஃபெப்சி அமைப்பில் இருந்து எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து ஒரு மணி தான் முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது தான் ஃபெப்சி அமைப்பு ரூல். ஸோ ஃபெப்சியோட இந்த ரூலுக்கும் தயாரிப்பாளர் சங்க தலைவரான விஷாலோட ரூலும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறனால தான் இந்த மாபெரும் போராட்டத்துக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாபெரும் போராட்டத்தினால தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்த நம்ம தளபதியோட மெர்சல் படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட காலா படத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 20 படங்களோட ஷூட்டிங் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம விஷாலோட துப்பறிவாளன் ஷூட்டிங் மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே டியூட்ஸ், இந்நிலையில் இந்த ஸ்ட்ரைக்கை பற்றி உங்களோட பதிலை கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி சினிமா நியூஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.